அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட் இது சம்மந்தமாக பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? டேட்டு பாருங்கள், 16/12/2023. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 12 ஜனவரி 2024 இந்த டேட்டில் வந்து குரூப் 2வோட மெயின் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். டெஸ்கிரிப்டிவ் டைப் வந்து எழுதியிருப்பீங்க, அதாவது மெயின்ஸ் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. 2022 பிப்ரவரி மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் குரூப் 2 2A. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனோட ப்ரீலிமினரி எக்ஸாம் வந்து 2022 5வது மாதம் எழுதியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ப்ரீலிமினரியோட ரிசல்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 2023 பிப்ரவரியில் கண்டக்ட் பண்ணாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2024 ஜனவரி 12, ஓகேங்களா? ஜனவரி 12ஆம் தேதி 2024 ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். 2022வது வருஷம் 15/12/2022 அந்த அந்த டேட்டில் வந்து ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஆனுவல் பிளானரை வந்து 15/3/2023 அந்த டேட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நல்லா பாருங்கள், 14 எக்ஸாம் வந்து 2023 கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 20 லட்சம் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த எக்ஸாம்ஸ்லாம் கலந்துருக்காங்க. 32 ரிசல்ட்ஸ் வந்து விட்டுருக்காங்க, இன்க்ளூடிங் 9 ரிசல்ட் வந்து 2023 நோட்டிஃபிகேஷனில் வந்த ரிசல்ட், அதாவது 2023வது வருஷம் கண்டக்ட் பண்ண எக்ஸாமோட ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 12,500 கேண்டிடேட்ஸ் வந்து அப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த 2023 பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த குரூப் 2 மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் ஒர்க் லோடு வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய எக்ஸாம்ஸ் நடந்துச்சு, நிறைய ரிசல்ட் விட்டுருக்கோம். ஸோ நிறைய பேர்த்துக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைக்ளோன், ஸோ இந்த மாதிரி ரெயின்ஃபால், ஸோ இதெல்லாம் வந்து நடுவில் வந்தது. ஸோ இதன் காரணமாக கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து 12 ஜனவரி 2024 அன்றைக்கி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதுதான் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 16/12/2023 இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிக்கு நிறைய பேர் வந்து ட்விட்டரில் வந்து ட்வீட் பண்ணாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய கவனத்துக்கு போச்சு. மீடியா வந்து இதை வந்து கவர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓகே, என்ன விஷயம் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை மாதிரி வெளியிட்டிருக்காங்க. ஸோ நம்ம கேட்டதுனால, அதாவது நம்பன்றதை விட கேண்டிடேட்ஸ் எக்ஸாம் எழுதின கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய பேர் அந்த ட்வீட் பண்ணதுனால, அந்த டெலகிராம் குரூப் மூலயமா நிறைய பேர் வந்து ட்வீட் பண்ணதோட விளைவு இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமோட குரூப் 2 மெயின் எக்ஸாமோட ரிசல்ட்டு எப்போ வரப்போகுது அப்படின்ற விஷயத்த வந்து இந்த ட்வீட் மூலயமா நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த ட்வீட் போட்டதுனால ஸோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்து ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ட்வீட் பண்ணதோட விளைவு வந்து பார்த்திங்கன்னா மீடியாவுக்கு போய் கவர்மெண்ட்டுக்கு போய் அப்படியே அங்கங்கே பரவிடுச்சு. ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து லீவு, அதாவது சாட்டர்டே லீவுனா கூட இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த விஷயங்கள் கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஓகேங்களா? இதை வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியப்படுத்துங்க, நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.